जय जय श्री राधेश्याम। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। श्रील प्रभुपाद की जय। हरे कृष्णा। இப்போது இந்த வீடியோ வந்து நம்ம இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமி எப்படி பண்ணுறோம் அப்படின்ற ஒரு இரண்டு விதமான பக்தர்கள் இரண்டு விதமான முறைகளில் இதை பண்ணிகிட்ருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். கிருஷ்ண ஜென்மாஷ்டமியை ரெண்டு விதமாக கொண்டாடுவாங்க. ஒன்று கர்ப்போற்சவம், இன்னொன்று ஜனனோற்சவம். கர்ப்போற்சவன்றது கிருஷ்ணருடைய ஜென்மாஷ்டமி தினத்துக்கு முன்னிட்டு ஒரு 10 நாள் அதை பிரம்மோற்சவமாக கொண்டாடக்கூடிய கோயில்கள் இருக்குது. அது கிருஷ்ணருடைய வருகையை அறிந்தவர்கள், மதுராவாசிகள், அசரீரி வார்த்தையை கேட்டவங்க, தேவர்கள், முனிவர்கள், பிரம்மா, சிவபெருமான், பூதேவி, இது வந்து திருப்பார்கடலில் இருக்கக்கூடிய விஷ்ணுவை வந்து தரிசித்து அவர்களுடைய தரிசனம் வேண்டி பிரம்மதேவர்கள் உட்பட்ட ஒரு பசுவாக பூதேவியை கொண்டு போய் அங்கே அந்த நாளில் இருந்து கம்சனுடைய அகங்காரத்தால் அதனுடைய அசரீரி வாக்கு கேட்ட மதுராவாசிகள் வரைக்கும் இருக்கிறவங்க இந்த பத்ததியை, இந்த பூஜா முறையை பின்பற்றக்கூடிய பக்தர்கள் வந்து கிருஷ்ண கர்ப்போற்சவத்தை கொண்டாடுவாங்க. கிருஷ்ண ஜெயந்தி முன்னிருந்து ஒரு 10 நாள், 10ஆம் தேதி கிருஷ்ண ஜென்மாஷ்டமினா 1ஆம் தேதியிலேருந்து பண்ணக்கூடியவங்க, முன்னிருந்து 10 நாள் நடத்தக்கூடியவர்கள் வந்து கர்ப்போற்சவ காலம் கொண்டாடுறவங்க. இதை பிரம்மோற்சவம் அப்படின்ற ரீதியிலையும் சொல்லுவாங்க. பட் இது கர்ப்போற்சவ காலம். இதை கொண்டாடக்கூடியவர்கள் வந்து திருப்பதி, குருவாயூர், மதுராவில் இருக்கக்கூடிய கோவில், அதாவது பிருந்தாவனம் மதுராவிலேயே ரெண்டு விதமான பக்தர்கள் ரெண்டு விதமாக கொண்டாடுறாங்க. அது சொல்கிறேன். மதுராவில் இருக்கக்கூடிய சில பெரிய கோவில்கள், அப்புறம் வந்து உடுப்பி கிருஷ்ணர் கோவில், இவங்கெல்லாம் வந்து கிருஷ்ணர் பிறப்பை முன்னிட்டு 10 நாட்கள் பிரம்மோற்சவமாக இந்த கிருஷ்ண ஜெயந்தி திருவிழாவை வந்து கொண்டாடுறாங்க. அடுத்தது வந்து கிருஷ்ணருடைய ஜனனோற்சவம். இந்த ஜனனோற்சவ காலம் வந்து இப்போ எல்லாருக்குமே கிருஷ்ணர் தெரியும். பட் அன்னைக்கு இருந்தவர்கள் கிருஷ்ணர் வரப்போகிறாரு, அப்படி ஒரு பக்தன் இருக்குது, அப்படி ஒரு பகவான் இருக்கார் அப்படின்ற எண்ணத்தை தவிர்த்து வேறு எதுவும் இல்லாமல் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய காடுகள், மலைகள், தன் பசுக்கள், சொந்தம் பந்தம், இதை தவிர்த்து வேறு எதுவுமே தெரியாது இருந்த மக்கள் கிருஷ்ணர்னு ஒருத்தர் பிறந்துட்டார், அவர் இங்கே இருக்கிறாரு, இவர் தான் கிருஷ்ணர் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு கிருஷ்ணரை நினச்சும் இது எல்லாத்தையும் மறந்து கிருஷ்ணரை தவிர்த்து வேறு எதுவும் நினைக்கிறது இல்லைன்னு சங்கல்பம் எடுத்து பகவான் கிருஷ்ணருக்கே முழுமையாக தன்னை அர்ப்பணிச்சிருக்கக்கூடிய கோகுலவாசிகள், அவங்க கோகுலாஷ்டமின்னு தான் சொல்லுவாங்க. கிருஷ்ண ஜென்மாஷ்டமின்றதை விட கோகுலாஷ்டமி, கோகுலத்துக்கு வந்த நாள் தான் எங்களுக்கு கணக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இது பொதுவாக நம்ம சைடு நார்த் இந்தியா, அங்கே வந்து விரஜவாசிகள்னு ஒரே இதில் வந்து சொல்லிடுவாங்க. மதுராவாசிகளையும் விரஜவாசிகள்னு சொல்கிறது வழக்கம். பட் மதுராவாசிகள் வந்து அந்த சந்திர வம்சத்திலிருந்து ஆரம்பித்து அந்த ராஜாக்களுடைய பரம்பரையில் இருக்கிறனால அவங்க கர்ப்போற்சவமாகவும் ஜனனோற்சவமாக வந்து பண்ணுறவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி அமைதியாக கோவிலை என்றைக்கும் என்றைக்கும் மூடுற மாதிரி சில கோயிலில் நட சாத்திடுவாங்க. அவங்களுக்கு மறுநாள் காலையில் கிருஷ்ணர் அவங்க கோகுலத்துக்கு வந்த பிறகு தான் திருவிழாவே ஆரம்பம். இதை நீங்கள் பொதுவாக கிருஷ்ண ஜென்மாஷ்டமி முடிஞ்ச உடனே இந்த உரியடிக்கிற திருவிழாலாம் நிறைய ஊரில் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு நாள் சண்டே, கிருஷ்ண ஜென்மாஷ்டமி என்னைக்கு வந்தாலும் அதுக்கப்புறம் வர சண்டே, அந்த மாதிரியெல்லாம் சில ஊரில் பண்ணுவாங்க கிருஷ்ணர் கோவிலில். அதை நீங்கள் இங்கே பொதுவாக எல்லாருமே கிருஷ்ணருடைய பக்தர்கள் தான் அப்படின்ற பட்சத்துலேயும் பொதுவாக இது வந்து ஒரு கொல்லா, கோனார், இடையர்கள், யாதவாஸ் அப்படின்ற சிலர் வந்து இதை வந்து பிரம்மோற்சவம், இவங்களுடைய பிரம்மோற்சவம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா கிருஷ்ணர் பிறப்பிலிருந்து ஜனனோற்சவம் தான் இவங்க எல்லாருமே கொண்டாடுறது. இது கோகுலம் தொடங்கி எல்லாருமே ஜனனோற்சவம். நாமளும் பல பேர் வந்து கர்ப்போற்சவம் தான் கொண்டாடுறோம். எப்போயாவது தெரியாமல் சில நாட்களில் நம்ம கர்ப்போற்சவம் ஜனனோற்சவம் சேர்ந்து கொண்டாடுவோம். அது எப்படின்னா இப்போ வருது. இப்போ என்னென்னா வெள்ளிக்கிழமை கிருஷ்ண ஜென்மாஷ்டமி, சனி ஞாயிறு சேர்த்து 3 நாளாக கொண்டாடுவாங்க. அது நம்ம ஜனனோற்சவமாகவே கொண்டாடுறதுனால அப்படி வரும். சில நாட்களில் வந்து சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை வந்து கிருஷ்ண ஜென்மாஷ்டமி வந்துருச்சு அப்படின்னா திங்கட்கிழமை வேறு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே, இந்த நார்த் இந்தியா சவுத் இந்தியா கிளாஷ் வரும் அப்பப்போ கேலண்டர். ஏன்னா நாமெல்லாம் சூரிய கேலண்டர், அவங்கெல்லாம் சாந்திர கேலண்டர், அவங்க
நம்ம சூரிய உதயம் வச்சு பண்ணுவோம், அவங்க நட்சத்திரத்தை வச்சு பண்ணக்கூடியவங்க. அந்த கேலண்டர் கிளாஷ் வரும்பொழுது இந்த முரண்பாடுகள் வரும்போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு திங்கட்கிழமை ஜென்மாஷ்டமியாக இருக்கும், நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஜென்மாஷ்டமியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணிவிடுவாங்க, நாம் நார்த் இந்தியாவை தான் ஃபாலோ பண்ணுறோம், வட மாநிலத்துடைய நாட்காட்டியை தான் நம்ம பின்பற்றுறோம். அந்த பின்பற்றுதல் முறைப்படி நாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு திங்கட்கிழமை தான். கவர்மெண்ட்டும் அதை பின்பற்றி திங்கட்கிழமை லீவ் விட்டுருவாங்க. அப்போ நம்ம கோயிலில் கொஞ்சம் பெரிய கோயிலாக இருக்கக்கூடிய கோயிலில் சனி, ஞாயிறு, திங்கள் 3 நாளுமே வந்து ஜென்மாஷ்டமியை வந்து கொண்டாடுவாங்க. கர்ப்போற்சவம் ஜனனோற்சவம் ரெண்டும் வரா மாதிரி இருக்கும். ஆனால் இது ரெண்டுத்தையும் மீன் பண்ணி கொண்டாட மாட்டோம். நமக்கு எப்போவுமே ஜனனோற்சவம் மறுநாள் பிரபுபாத் அப்பியரன்ஸ் டே இருக்குன்னு இஸ்கானுடைய ஸ்தாபகர் ஸ்ரீல பிரபுபாதருடைய அவதார திருநாள் இருக்கிறதுனால, பிறந்த நாள் இருக்கிறதுனால அதை நாம் கொண்டாடுறோம். இதை கொண்டாடுறோம். இப்போ கர்ப்போற்சவம் ஜனனோற்சவத்தை பற்றி சொல்லிவிட்டேன். இதை நம்ம எப்படி கொண்டாடுறது பொதுவாக, நான் பிருந்தாவனத்தில் ஒரு 2 மாத காலம் தங்கியிருந்த வாய்ப்பு கிடைக்கும் போது அங்கே பக்தர்கள் எப்படியெல்லாம் கொண்டாடுறாங்க எனக்கு ஒரு பார்வை இல்லாமல் இருந்தது. அதாவது இஸ்கானில் எப்படி கொண்டாடுறாங்களோ அதுதான் அப்படின்னு இருந்தது. அங்கே போயிட்டு சில மகாராஜை பார்க்கும்போது, இன்னும் கொஞ்சம் கோவில்கள் எல்லாம் பார்க்கும்போது, ராதாரமன் கோவிலெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது அவங்க சொல்கிற வியூ வந்து நாங்கள் காலங்காலமாகவே வந்து அந்த ஒரு ஃபார்வர்டில் ஒரு பின்பற்றுதல், அவங்களுடைய முன்னோர்கள் பின்பற்றுதல் பிரகாரம் எங்களுக்கு ஒரு முறை இருக்குது, அப்படி தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற விஷயங்களெல்லாம் நிறைய பேசும்போது தான் எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் தெரிய வந்தது. அதை வச்சு நம்ம பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து கர்ப்போற்சவ காலங்களில் நம்ம பண்ண வேண்டிய முறை என்னென்னா, ஒரு நல்ல பிரசாதம், நைவேத்தியம், மங்களார்த்திக்கு ஒரு 3 விதமான பிரசாதம், போகார்த்திக்கு ஒரு 9 விதமான பிரசாதம், மறுபடியும் சயனார்த்திக்கு ஒரு 5 விதமான பிரசாதம், ஏதாவது கொஞ்சம் சிம்பிளாக பண்ணி பகவானுக்கு வந்து நைவேத்தியம் கண்டோரில் பண்ணுறது. இது ஏகாதசியாக இருந்தாலும் இதை அப்படியே கண்டினியூஸாக இதை பண்ணிட்டு வந்துடணும். நடுவில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்லேயும் அவங்களுக்கு உண்டான, ஏன்னா இதில் இடையில் வந்து பல்ராம் பூர்ணிமா வரும். பல்ராமருக்கு தேன் வந்து மிகவும் பிடித்தமான ஒரு பொருள். அதனால் வந்து அன்னைக்கு தேன் வச்சு சுவாமிக்கு கண்டோரில் பண்ணுறது, விக்கிரகம் இருக்கிறவங்க தேன் அபிஷேகம் பண்ணுறது, அது அவங்களுடைய விருப்பம். இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். ஒவ்வொரு நாள் பிரவச்சனம், ஒவ்வொரு நாளும் கிளாஸ் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னா, பூதேவி பிரார்த்தனையிலிருந்து கர்ப்போற்சவத்துக்கு வந்து கிருஷ்ணர் பிறக்கணும் அப்படின்ற வேண்டுதல் வந்து பூதேவி பிரார்த்தனையிலிருந்து ஆரம்பிக்கும். பூபாரம் தாங்க முடியல அப்படின்ற பிரார்த்தனையிலேருந்து ஆரம்பித்து அவங்க பிரம்மாவை முன்னிட்டு தேவர்கள் சிவபெருமான் எல்லாரும் சேர்ந்து பகவானுடைய காட்சிக்காக பிரார்த்தனை செஞ்சு பகவானுடைய அசரீரியாக வந்து நான் கிருஷ்ணரை அவதரிக்க போகிறேன்னு சொல்கிறதுலேருந்து, அப்புறம் கிருஷ்ணருடைய அவதாரம், அப்புறம் சந்திரகுலத்துடைய அவதாரம் 10 நாள் இருக்கு இல்லையா, அதனால் சந்திரகுலத்தோட அவதாரம், சந்திரகுலம் தோன்றுதல் ஒரு நாள், அப்புறம் சந்திரகுல வம்சத்தவர்களை பற்றி யயாதி, அவங்க நகுஷன், புரூரோஷு, சந்திரன் அவருடைய மகனா புத பகவான் வந்து புரூரவன், அவங்க ஊர்வசிக்கு பிறக்கக்கூடிய குழந்தை நகுஷன், அந்த 100 அஸ்வமேதா யாகம் பண்ணக்கூடிய அவர் தான் அகஸ்தியர் சாபத்தால் மலைப்பாம்பா வந்து விழுந்து வீமனை வந்து கட்டுறது, அதெல்லாம் பாரதத்தில் அதெல்லாம் வரக்கூடியது. அவங்களெல்லாம் சொல்லி யயாத்தியுடைய கதை சொல்லி துஷ்யந்த மகராஜ், சகுந்தலா இவங்களுடைய வம்சத்திலிருந்து அப்படியே போஜ வம்சம், உக்ரசேனர், கம்சன், அது இந்த 10 நாளில் இதெல்லாம் முடிஞ்சதுன்னா கம்சன் வரும்போது கரெக்டாக கிருஷ்ண அவதாரமும் ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு நாள் 2 நாளில் கடைசியாக வரக்கூடிய நாட்களில் கிருஷ்ண அவதாரத்தோட கிருஷ்ணருடைய சகோதரருடைய கதை, சகோதரியுடைய கதை, அது இந்த யாத்ராவோடு தொடர்ந்து வரதுனால இதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொன்னால் இன்னும் மக்களுக்கு இந்த பூரி ஜெகநாதர் யாத்ரா, அந்த கிருஷ்ணர் சகோதரி இதனுடைய அந்த உறவெல்லாம் நல்லா புரிய ஆரம்பிக்கும். அதனால் இதோடு சேர்ந்து இல்லை கிருஷ்ண ஜனனத்தோட அந்த கிருஷ்ண கர்ப்போற்சவ உற்சவத்தை வந்து முடிக்கலாம். இது வந்து பொதுவாக நாம் பின்பற்றக்கூடிய முறை. இதுக்கு மேலே வந்துன்னா நம்ம பிரபுபாத அப்பியரன்ஸ் டே, பிரபுபாதருடைய பிறந்த நாள் இருக்கிறதுனால நம்ம கிருஷ்ண கர்ப்போற்சவம் இல்லைனா கிருஷ்ண ஜென்மாஷ்டமி முடித்து மறுநாள் பிரபுபாதருடைய லீலைகள் வந்து நம்ம பிரபுபாத லீலாமிருதம் அப்படின்னா பிரபுபாத லைஃப் ஹிஸ்ட்ரி ஏதாவது ஒன்று சொல்கிறது நம்ம வழக்கம். பொதுவாக இந்த விஷயங்களை தவிர்த்து பிருந்தாவனத்தில் பொதுவாக அந்த ஜனனோற்சவ காலங்களில் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் சிலது நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அவங்க வந்து கிருஷ்ணர் வந்து அந்த 10 நாள், அதாவது கிருஷ்ணருடைய அவதாரம் வந்ததுக்கு அப்புறமா
யசோதா மகாராஜுடைய முற்பிறவி, அவங்களுடைய வேண்டுதல், அவங்க அந்த ரிஷி தம்பதியாக இருப்பாங்க. அவங்க வந்து பகவான் எந்த ஜென்மத்திலலாம் வளர்க்குற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்பாங்க. அதனுடைய கதைகள். அதுக்கப்புறம் நந்த மகாராஜா யசோதா கோகுலம் வர்றது, நந்த மகாராஜ் வந்து கோகுலம் வந்த பிறகு எடுத்துகிட்டு வந்து அவங்க சேர்க்கறது, அப்புறம் வந்து குழந்தை வளர்றது, மாதாந்திர நட்சத்திரம் ரோகிணினா அடுத்த வருஷ ரோகிணியில் முதல் மாத ரோகிணியிலே பூதனா மோட்சம். அப்புறம் நந்த மகாராஜா மற்றும் விஷபானு மகாராஜுடைய உரையாடல். அவங்க 2 பேரும் எனக்கு பையன் பிறந்தாலும் பெண்ணு உனக்கு தரேன் அப்படின்ற ஒரு சுவையான ஒரு உரையாடல் இருக்கும். ஏன்னா அவங்க கோகுலவாசிகள், பிருந்தாவனவாசிகள், பிரஜவாசிகள் வந்து மேக்ஸிமம் நந்தபாப்பா, யசோதாமையா, கிருஷ்ணலால், ஸ்ரீஜி இவங்களை தாண்டி கதைகளை வெளியே கொண்டு போக மாட்டாங்க. முழுக்க முழுக்க இவங்களுக்குள்ளவே கொண்டு வந்து இதை பற்றியான இது மாடு மேய்க்க போகிறது, வெண்ணெய் திருடுறது, பிரம்ம விமோகன நிலை ஒரு நாள், இந்திர விமோகன நிலை ஒரு நாள், வனபோஜனம். அவங்க வந்து இந்த வனபோஜனத்தை ஒரு ஸ்பெஷலாகவே வந்து ஒரு தனித்துவமாக ஒரு கொண்டாட்டம் வந்து இந்த ஜனனோற்சவத்தில் ஒரு நாள் பண்ணுறாங்க, வனபோஜனம் சொல்லிட்டு. அது ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பிரசாதம். 2வது அது வனாந்தரமான இருக்கிற இடத்துல கிருஷ்ணர் மாதிரி அலங்காரம் பண்ண குழந்தைங்களெல்லாம் கொண்டு போய் நடுவில் உட்கார வச்சு சுற்றி தாமரை மாதிரி மற்றவங்களெல்லாம் உட்கார வச்சு அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக கையில் கொடுக்குற மாதிரி ரொம்ப விசேஷமாக இருக்கும். வனபோஜன திருநாள் அவங்க பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். வனபோஜனத்தை பற்றியான ஒரு நாள் இதெல்லாம் வந்து சொல்லிவிட்டு அப்புறம் ரிஷபானு இது முடிஞ்சதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15ஆம் தேதி, 16ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி இதனுடைய 10 நாள் முடிச்சுட்டு உடனே வந்து ராதாஷ்டமிக்கு உண்டான ராதா கர்ப்போற்சவத்தை தொடங்கிடுவாங்க. அதெல்லாம் பர்சானா குரூப், அவங்க பர்சானாவோட சேர்ந்தவங்க அங்கே அங்கே திருவிழாவை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் 10 நாள் பண்ணுவாங்க. ராதாராணியோட பிறப்பு, அவர்களுடைய பிறப்பின் காரணம், ரிஷபானு தேவருடைய மகளா பிறக்கிறது, கண் திறக்காமல் 3 வருஷம் இருக்கிறது, கிருஷ்ணருடைய பிரதம தரிசனம் கிடைக்கிறது, கிருஷ்ணருடைய பேர் சூட்டு விழாவுக்கு வர்றது, அவங்க வரக்கூடிய அந்த பாதையை வந்து இந்த ராவல் அங்கேருந்து கோகுலம் வரக்கூடிய பாதைகளை வர்ணனை, ஒரு ராவலில் ராதாராணியோட அவதாரம், அந்த தாமரையிலேருந்து கர்ணிக்கையிலேருந்து ராதாராணி கிடைக்கிறது, அது மாதிரி ராதாராணியோட பிறப்புக்கு முன்பான விஷயங்கள் இதையெல்லாம் சொல்லிட்டு வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து பிரதம ஸ்தானம்னே கோகுலமில் ஒரு இடம் உண்டு. இந்த விருந்தாவனத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு இடங்களில் ஒரு இடம் உண்டு, பிரதம ஸ்தானம்னே பேர். அது என்னென்னா முதல்ல கிருஷ்ணரை ராதாராணி கிட்ட ஒப்படைக்கக்கூடிய இடம். அது நந்த மகாராஜ் வந்து அன்னைக்கு ஏதோ மலை வர மாதிரி இருக்குது, குழந்தைய வீட்டில் கொண்டு போயிட்டுன்னு கிருஷ்ணர் முதல்ல ஒப்படைக்கணும். அதனுடைய கதை சாராம்சம், அங்கே நடந்த லீலைகள் இதையெல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படியே கிருஷ்ண ஜென்மாஷ்டமி முடித்து, கர்ப்போற்சவம் முடித்து, கிருஷ்ண ஜென்மாஷ்டமி முடித்து, ஜனனோற்சவம் 10 நாள் முடிஞ்சு, அப்போவே ஜனனோற்சவம் முடிஞ்ச அந்த நாளே வந்து சங்கல்பம் எடுத்து ராதா கர்ப்போற்சவத்தை தொடங்கிடுவாங்க. ராதா கர்ப்போற்சவத்திலிருந்து ராதா ஜனனம் முடிஞ்சு ராதாராணியுடைய லீலைகள், ராதாராணி பிருந்தாவனத்தை ஆட்சி செஞ்ச முறைகள், ராதாராணி கிட்ட கிருஷ்ணர்கள் செய்த லீலைகள், ராதாராணியோடைய ராசலீலாவை பற்றி அதிகமாக அங்கே கூட நம்ம விஷ்கானில் நோ சான்ஸ், அங்கேயும் அதிகமாக அதை பற்றி சொல்லாமல் மற்ற விஷயங்கள், விளையாட்டாக குழந்தைங்க பண்ண இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்களை தினம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கிளாஸாக கொடுக்கலாம். அங்கே அப்படி கொடுக்குறாங்க. இந்த 2 விதத்தை நம்ம சொல்லிட்டோம். இது ஏன் அப்படின்னா நான் வந்து பிருந்தாவனம் போயினதுக்கப்புறமா நான் ரொம்ப நாள் கொண்டாடுற இந்த கிருஷ்ண ஜெயந்தி வந்தால் ஒரு மாதம் முன்னாடியே ஆட்டம் ஆரம்பிச்சது என்ன விஷயம்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க. அதனால் வந்து போன 2 வருஷம் இந்த இடத்துல காஞ்சிபுரம்லேயே நம்ம பண்ணதால் இந்த வருஷமும் நம்ம ட்ரை பண்ணுறோம். எந்த அளவு அப்படின்னா நம்ம இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கணும் சங்கல்பத்தோடு. இன்றைக்கி திங்கட்கிழமை, இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கணும் சங்கல்பத்தோடு நம்ம 25. ஆனால் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்குது நமக்கு, நாளைக்கு நாளன்னைக்கு 2 நாள் நமக்கு கொஞ்சம் மருத்துவ அவசரம் இருக்கிறதுனால 2 நாள் தள்ளி கர்ப்போற்சவத்தை 8 நாளாக பண்ணுறோம். 27ஆம் தேதியிலிருந்து நம்ம கர்ப்போற்சவம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ம் 27 தொடங்கி அப்படியே 28 வந்து நமக்கு
27ஆம் தேதி சங்கல்பம் எடுத்துக்கிட்டு 28ஆம் தேதி பலராம் பூர்ணிமா ஒரு நாள், பலராமர் அவதாரத்தை பற்றி ஒரு நாள். அப்புறம் அதிலிருந்து 8வது நாள் ஜென்மாஷ்டமி, அது ஒரு நாள். ஜென்மாஷ்டமி நாள் முடிஞ்சு மறுநாள் வந்து பிரபுபாதருடைய பிறந்த தினம். அந்த நாள் வந்து பிரபுபாதருடைய லீலைகளை ஒரு நாள் ஸ்மரிச்சுட்டு அவருடைய ஞாபகங்கள் கூர்ந்து அது உடனே அன்னைக்கு சாயந்தரமே வந்து கிருஷ்ணருடைய ஜனனோற்சவம் சங்கல்பம் எடுத்து அது 10 நாள் நடத்தி 15ஆம் தேதி வந்து சங்கல்பம் எடுத்து அது வந்து ராதாராணியுடைய கர்ப்போற்சவத்துக்கு உண்டான சங்கல்பம். அவங்களுடைய சங்கல்பம் எடுத்து அது ஒரு 3 நாள் கழித்து ராதாராணி அதனுடைய ராதாராணி அவதாரம் ராதாஷ்டமி. அதுக்கு முன்னாடி வந்து லலிதா சஷ்டி ஒரு நாள் 17ஆம் தேதி செப்டம்பர் மாதம் லலிதா சஷ்டி வரும். அவங்களுடைய லீலைகள், ஏன்னா 2 விதமான குழுக்கள் இருந்தாங்க. கிருஷ்ணர் வந்து விருந்தாவனத்தில் இருந்த காலம் ராதாராணியை தலைமையாக கொண்ட ஒரு குழு, லலிதா தேவியை தலைமையாக கொண்ட ஒரு குழு இருந்தாங்க. 2 பேருமே பகவானுக்கு சேவை செய்ய தான் இருந்தாங்க. இருந்தாலும் லலிதா ஒரு பிரதானம் அடைகிறாங்கன்றதுனால ஏன் அப்படின்ற கதையை வந்து அந்த நாட்களில் ஸ்மரிக்கிறது வழக்கம். அதனால் லலிதா ராணியுடைய அவங்களுடைய ஒரு லலிதா கோபஸ்ரீயுடைய அவதாரம், அவங்களுடைய சரித்திரத்தை கொஞ்சமாக அன்னைக்கு ஸ்மரிக்கிறோம். அதை முடித்து 19ஆம் தேதி வந்து ராதாஷ்டமி, 20ஆம் தேதி வந்து இது வீடியோ பண்ண மாட்டோம். என்னென்னா ராதாராணியுடைய அம்ச அவதாரங்கள், பக்தை, அவங்களுடைய சரித்திரம், அவங்க பண்ண லீலைகள், அவங்களோட கிருஷ்ணர் பண்ண லீலைகள், இதை பற்றியான ஒரு ஏதோ சும்மா எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களோட கொஞ்சம் ஷேர் பண்ணிப்போம். இது பொதுவாக நம்ம இயக்கம் அகில உலக கிருஷ்ண பக்தி ஸ்தாபக ஆச்சாரியார் பிரபுபாத சொல்லும் போது ராதாராணி பற்றி பேசுகிறதுக்கு உண்டான யோக்கியதை நமக்கு இல்லை, எனக்கு இல்லை அப்படின்றத நான் நம்புகிறேன். அதனால் இது ஜஸ்ட்டு டாக், அந்த பிரஜல்பான்னு வச்சுக்கோங்களேன். சும்மா நாங்கள் ஏதோ இங்கே இருக்கிறவங்களோட நாங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதெல்லாம் வீடியோ வராது மேக்ஸிமம். இப்படி நம்ம ஒரு 20ஆம் தேதியோடு, அதாவது 27ஆம் தேதி ஆரம்பித்து அடுத்த மாதம் 20ஓட 24 நாள், அது 30 நாள் பண்ணுவோம். இந்த முறை கொஞ்சம் சிக்கனமாக பண்ணுற அவசியம் இருக்கிறதுனால 24 நாள் வந்து நம்ம கிருஷ்ண ஜென்மாஷ்டமி மகோத்சவத்தை வந்து கொண்டாட போகிறோம். 27ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை. ஹரே கிருஷ்ணா. இது இன்விடேஷனாக இன்ஃபர்மேஷனாக எப்படி நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா, இது நீங்கள் இன்ஃபர்மேஷனாகவே எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் இங்கே சரி பண்ண வேண்டிய வேலைகள் கொஞ்சம் இருக்குது. நானும் அவைலபிலிட்டி இங்கே இருக்கிற காலங்கள் வந்து காலையில் இருக்கிறேன்னா நைட் இருக்கிறேன்னா எனக்கு எந்த மாதிரி வேலைகள் வருதுன்னு சரியாக கிரகிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறதுனால வரவங்க கொஞ்சம் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் இருக்கிறேன்னா அவைலபிலிட்டி, நான் இருக்கிறேனான்றதை உறுதிப்படுத்திக்கிட்டு அப்புறமா வாங்க. எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுறதுக்கு தான் இந்த இடம். இந்த வருஷம் மாத்திரம் கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. அடுத்த வருஷம் வந்து இந்த தஞ்சாவூர் பக்கங்களில் சொல்லுவாங்க அன்னக்கொடி கட்டி திருவிழா பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அடுத்த வருஷம் நாம் அன்னக்கொடி கட்டிடலாம். அது அன்னக்கொடி கட்டினா ஒரு அன்னப்பறவை வந்து ஒரு இலை மேலே இருக்கிற மாதிரி ஒரு கொடி கட்டிடுவாங்க. அந்த கொடி ஏற்றிட்டாங்க அப்படின்னா அந்த கொடி இறக்குற வரைக்கும் 24 மணி நேரமும் அங்கே பிரசாத விநியோகம் நடந்துக்கிட்டே இருக்கும். அது அன்னக்கொடி கட்டி திருவிழா பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அதை நாங்கள் போகும்போது சில கோவில் அங்கே இருக்கக்கூடிய சில இடங்களில் நான் அதை பார்த்துருக்கேன். அதே மாதிரி நாமளும் அன்னக்கொடி கட்டி இந்த 30 நாள் திருவிழானா 30 நாளும் 3 வேளை பிரசாதம், இல்லைன்னா 24 30 நாளும் 24 மணி நேரம் பிரசாத விநியோகம் பண்ணுற மாதிரி தினமும் கிருஷ்ணருடைய லீலைகள், கிருஷ்ணருடைய பஜன், அடுத்தடுத்து கிளாஸ், அடுத்தடுத்து பஜன், அது மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக ஷெட்யூல், ஒரு முழு அட்டவணை போட்டு அது பிரகாரம் நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்தியை அடுத்த வருஷம் கொண்டாடுறதுக்கு பகவானை பிரார்த்திப்போம். ஒரு கண்டிப்பாக பகவானுடைய பக்தவக்ஷலன் இல்லையா, நம்முடைய வாக்ஷல்யத்தை நிறைவேற்றுறதை தவிர்த்தவருக்கு வேறு எந்த வேலையும் கிடையாது. அதனால் நம்முடைய விருப்பங்களை அவர் அடுத்த வருஷம் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார். இந்த வருஷம் மாத்திரம் கொஞ்சம் வெளியிருந்து வரக்கூடிய பக்தர்கள் மன்னிச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இங்கே யார் இருக்காங்க, என்னைக்கு பண்ணுறோம், எந்த டைம் அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே,
जय जय श्री राधे श्याम। श्रील प्रभुपाद की जय।